ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். முட்டையும் ஃப்ரை பண்ணுறேன். எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள பார்ப்போம். கருவாடு போடணும்பா, போட்டு வறுத்துக்கணும்பா. இதில் உள்ள மண்ணெல்லாம் போகும், அதுக்காக சூடு பண்ணுறதுப்பா. நல்லா வறுத்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றினோம்னா அதில் உள்ள மண் கசிட்டு எல்லாம் வந்துடும். நல்லா கொஞ்சம் சூடு பண்ணால் போதும், வறுத்துறாதீங்க, சூடு பண்ணுங்க. ஊற்றிக்கலாம்பா. கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் இருக்கட்டும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் விடுங்க போதும். எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம். சுடு தண்ணியிலேருந்து எடுத்து இப்போ கழுவிக்கலாம்ப்பா, சுத்தம் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி சுத்தம் பண்ணுறான்னு பாரு. நல்லா 2-3 தடவை கழுவிட்டு கொஞ்சம் சமைக்க ரெடி பண்ணிக்கலாம் பாப்பா. இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குன்றதுக்காக இதில் வச்சுருக்கேன். இப்போ இருக்கலாம். இப்போ வாங்க என்னென்ன போடுறேன்னு பாருங்கள். மூணு ஸ்பூன் ஆயிலு, கருவேப்பிலை போட்டுக்கலாம்பா. கணக்கிட்டு கருவாடு போட்டுக்கலாம்பா. உப்பு போட்டுக்கலாம்பா. ஒரு ஸ்பூனு கறி மசாலா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போதும். 2 முட்டை ஊற்றிக்கலாம்பா. கருவாடு முட்டையும் வறுவல் ரெடி ஆகிடுச்சுப்பா. கருவாடு முட்டையும் வறுவல் ரெடி ஆகிடுச்சுப்பா, இறக்கிடலாம். கருவாடு முட்டையும் வறுத்தாச்சுப்பா. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.